ஹாய் மக்களே, சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி இது என்னடா? உண்மையாலுமே இது ஒரு கட்சியுடைய பேர் தானே? கேட்குறதுக்கே ரொம்ப காமெடியாக இருக்கே. ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குல்ல. உண்மையாலுமே அப்படி ஒரு கட்சி இருக்குது. சரி, இது இப்படி ஒரு பேர் வர காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. என்னடா சடனாக காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வளர்ந்துருக்கு, இது உண்மையாலுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, இப்படி ஒரு கட்சி இருக்காங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பின்னணி இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். மே 15, 2026 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. என்னென்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் கரப்பான் பூச்சியை போன்றவர்கள், இவர்கள் சமூகத்துக்கு ஒட்டுண்ணியை போன்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு கருத்தை வெளியிட்டார். இந்த விமர்சனத்தை கேட்டு கோபம் அடைஞ்ச சில இளைஞர்கள் ஆரம்பித்த கட்சி தான் அவர் சொன்ன அந்த கரப்பான் பூச்சிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. மேலும் ஆளும் கட்சியை கிண்டல் செய்யும் விதமாக, ஆல்ரெடி பிஜேபின்னு ஆண்டுகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கட்சியை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிஜேபிங்கிறதுல பிஏ மட்டும் எடுத்துகிட்டு சிஏ சேர்த்து சிஜேபி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு அபார வரவேற்பு, இளைஞர் மத்தியில் பயங்கரமாக அது வைரல் ஆச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தின் 1 day ஆல்மோஸ்ட் 20 million அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. இதில் என்ன மேலும் ஒரு அடிஷ்னல் தகவல்னால், இந்த சிஜேபி, இந்த கரப்பான் பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ப்ராப்பராக முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணப்படாத கட்சி அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் தகவல். ஒரு நல்ல பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னும் இது ரிஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு கட்சி அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த குரூப் தான் இப்போ டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இவங்களோட கோரிக்கைகள் ஒரு மெயினாக ஒரு 5 கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முதல்ல அந்த நீட் தேர்வு முறையை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். அதுவும் இல்லாமல் அது வேறு ஒருத்தர் கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதுவும் இல்லாமல் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு தொகையாக 1 கோடி ரூபாய் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கோரிக்கை. இதெல்லாம் விட மெயினான கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்கார்ல, அவர் பதவி விலக வேண்டும், உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இந்த 5 கோரிக்கையிலே மிக மிக முக்கியமான கோரிக்கை. இதில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்கிறத, இது நடந்தால் ஒழிய இந்த போராட்டம் கைவிடப்படாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கட்சியை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தா, 30 வயது நிரம்பிய இளைஞர் அபிஜித் தீப்கே. இவர் போஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. யூஎஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே படிப்பை முடிச்சுட்டு இங்கே இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இந்த கட்சியினர் கடந்த ஜூலை 20 ஒரு போராட்டம் பாராளுமன்றத்தை நோக்கி சலோ சன்சத் அப்படின்னு சொல்லி ஒரு மார்ச் பேரணி நடத்துவதற்காக பிளான் பண்ணி ஆரம்பித்தாங்க. அப்போ அதில் ஜாயின் பண்ணவர் தான் சோனம் வாங்சுக். இவர் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் அதில் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது உலக மக்களுடைய அட்டென்ஷனை பெற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா நிறைய திரை பிரபலங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த கூட்டத்தில் நிறைய விமர்சனத்துக்குரிய, நிறைய பாராட்டுதலுக்குரிய, நிறைய ஆச்சரியமான அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்னென்னா, நாகாலாந்தில் உள்ள ஒருத்தர் கிட்டத்தட்ட 67,500 ரூபாய்க்கு 150 பீஸா ஆர்டர் பண்ணி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு கொடுக்கும்படி அங்கேருந்து நாகாலாந்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதில் இன்னும் சர்ச்சையான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வேறு வேறு நாட்டிலேருந்து நிறைய ஃபண்டிங்லாம் இந்த கூட்டத்துக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது. இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் ஃபாரினர்ஸுக்கு என்ன வேலைங்க? அவங்க ஏன் அந்த ஓர்டிங்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவோட நம்ம நாட்டு ப்ரொட்டஸ்ட்டில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு என்ன வேலை? இது நிறைய சந்தேகத்தை வர வைக்குது. இதன் பின் ஏதோ ஒரு கலவர சக்தியோ, ஏதோ ஒரு தீய சக்தியோ ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழதான் செய்யுது. உஷாராக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், பி கேர்ஃபுல். நேற்று சோனம் வாங்சுக் அவருடைய உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. ஜேபி நட்டா அவர்கள் கொடுத்த ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு தன்னுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சிட்டார். கடந்த 20 நாள் இருந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தினால கிட்டத்தட்ட 9 கிலோ சோனம் வாங்சுக் குறைஞ்சிருக்காரு எடை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த சிஜேபி கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் 2 பேர், ஒன்று சௌரவ் தாஸ், இன்னொன்று அசுதோஷ். இவங்க 2 பேரையுமே மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. பட்
போன இடத்துல முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியில் காக்க வச்சு வெறும் 10 நிமிஷம் மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நாங்கள் இனிமேல் இந்த போராட்டத்தை கைவிடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை நாங்கள் மேலும் இன்னும் இன்டென்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்தாங்க. 2வது பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னபோது நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் தான் வரணும், ஒன்று எங்களோட ஜந்தர் மந்தர் இடத்துக்கு வாங்க, இல்லைனா ஒரு காமன் பிளேஸில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பேர் போய் ஜேபி நட்டாவை மீட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு இப்போதைக்கு வந்திருக்காங்க. இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டை டெல்லி போலீஸ் கையாண்ட விதம் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நிறைய பேர் கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சதுங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலே ஏற்படுத்தியது. இதில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் பேட்ஜ் இல்லாமல் மப்டியில் இருந்துங்கிறது இன்னும் பேசும் பொருளாச்சு. நிறைய சந்தேகத்தை கூட வரவழைச்சிது. யார் இவர்கள், ரவுடிங்க யாராவது உள்ளுக்குள்ளே பூந்து இந்த கூட்டத்துக்குள்ளே ஏதாவது கலாட்டா பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா, விவாத பொருளாச்சு. அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முனையில் ஆணிலாம் வச்சுருக்காங்க, நல்லா கூர்மையான இரும்பெல்லாம் வச்சு அடித்து அப்படி சதையை கிழிச்சிட்டு வரும். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வன்முறை அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் நேர்மையாக போராடுறவங்க இருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாத நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசானவங்க தாடி ரவுடி மாதிரிலாம் இருக்கானுங்க. இவனுங்க பண்ண கலாட்டா இருக்கே அதுவும் லேஸ் பட்டதில்லை. நிறைய பத்திரிகையாளர்களை சட்டையை கிழித்து அடித்து போலீஸ்காரங்களை தலையை உடச்சி அதெல்லாம் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காட்சிகள் எல்லாருமே. ஸோ 2 பேர் சைடுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காவல்துறையினர் பயன்படுத்திய பெல்லட் கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இது என்னென்னா, ஒரு முறை ஷூட் பண்ணோம்னா ஈய குண்டுன்னுவாங்க. அந்த ஈய குண்டுலேருந்து ஒரு தடவை ஷூட் பண்ணும்போது அப்படியே மலை மாதிரி முள் மாதிரி மெட்டல் அப்படிமா தெரிக்கும். பக்கத்தில் இருந்து சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் பட்டுச்சுன்னா உயிருக்கு ஒன்றும் பெருசாக ஆபத்து வராது. பட் அதோட வலியோ அதனால் நடக்கிற உபாதைகளோ ரொம்ப ரொம்ப அதிகம். எக்ஸ்பெஷலி கண் ஏரியாவில் பட்டுச்சுன்னா கண் பார்வை போகிறதுங்கிறது 100% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இவர்கள் பயன்படுத்திய இந்த பெல்லட் கன்ஸுங்கிறது, பெல்லட் கன்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த பாடியை ராகுல் காந்தி காமிச்சிட்டு இருந்தார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அது பார்த்தாலே ரொம்ப கொடூரமாக இருக்குது. கண்டிப்பாக அதோட வலி பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்மள எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு தெரில. இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13 மொழிகளில் எழுதலாம். ஈவன் நம்ம சொந்தமாக நம்ம தாய்மொழி தமிழ் மொழியிலே எழுதலாம். இதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் தான். எனக்கு ஒருவேளை ஆங்கில மொழி வழி கல்வி எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் என் தாய்மொழியிலே எழுதிட்டு போகிறேன். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இதுதான் இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி உருவான நகைச்சுவையான கதை. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா இதோட பின்னணியில் ஏதோ ஒரு உந்து சக்தி, ஏதோ ஒரு தீவிரவாத சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்குது. க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.